உட்காருண்ணா. அடிப்பண்ணா அவங்க பேசி தெரியுமாண்ணா என்ன அப்பண்ணா அவங்க 2 பேரும் பேசுவாங்க. நீங்க அப்புறம் பேசலாம்.
சாப்பிடுவது என்றால் என்ன? கொள்வதென்றால் என்ன? செத்துட்டேனா இல்ல? போனகாசல் என்றால் என்ன? நீ பைத்தியம் லூசு என்றால் மெட்டல் என்றால் ஈலா என்றால் பைத்தியம் என்றால் வரா வாடா என்றால் என்ன? வாடா என்றால் எங்க அனுப்புறவனே என் தம்பி மகன்டா எங்களுக்கு யாருமே உடம்பு சூடாகி விட்டது. இளநீர் சாப்பிட வேண்டியதானே? அப்படியா? தம்பி உன்னை காண வேண்டும் என்று மனமானது ஆவலோடு காத்திருக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் அனுதினம் எனக்கு முத்தம் தருவது வழக்கம் அல்லவா? வாடா தம்பி வந்து ஒரு முத்தத்தை தாடா. ஏண்டா பல்லு வளர்க்கறது கிடையாது. விளக்கின்ற பல் வளர்க்கி அவ்வளவு வச்சுட்டு யார் என்ன தம்பியாச்சே? வாடா ஒரு முத்தம் கொடுறா வாடா. தம்பி யாரு எப்பேற்பட்டவன்? எவ்வளவு பலம் படிச்சவன்? இந்த கம்பெனில கம்பெனி யாருப்பா? கம்பெனிக்கு நான் கம்பெனில என்ன அம்மா வருமா போது நான் செத்து பண்ண போற நேரம் கம்பெனில என்னடா வாரி மூடுறேன் எட்டு மணி பணம் விட்டு சப்பாடு சப்பாடு அடுத்தது என்ன தம்பிய ஐயா வர
தம்பி வாழ்க. ஆனா என்ன செய்ய? வந்து நிக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் வாமுனி செம்முனி மாதிரி செருப்பு எடுத்து பாவியா செருப்பு எத்தனா பொண்ணு 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 மச்சான் டீச்சர் ஆகும் மச்சான் டேய் செருப்பு எடுத்து என்ன பண்ண போறான் அப்படியே செருப்பு எத்தனா மூன்றுவான் ஒண்ணுறியா வெட்டுவான் யாருக்கிட்ட செருப்பு எடுத்து அடிப்பாங்க சொல்ல மாட்டாங்க. செருப்பு எடுத்து பொண்ணுடு பண்றான் அது கூட வீட்டுக்கு போறியா? மேல இறங்குறா நீ ஏச்சமா காவலன் கீழே மட்டும் நம்மள அரசங்கள் பறக்கும் போ வீட்டுக்கு போறேன்னா வீட்டுக்கு போறேன்னா என் பாயில் விட்டு போற யாரு அரைச்சிங்க? யாருக்கு இருக்குது? யாருதான் வச்சுருக்கா என்ன படிக்க போடா சும்மா போகுது. என்கிட்ட வாங்கிக்கிற பணம் 7,50,000 7,50,000 விசிறுகாசு போடா. யார வச்சு குத்தா யாரு யார வச்சு குத்தா பொண்டாட்டி வச்சு குத்த. என் முண்டாட்டி வச்சிருந்தா குத்தா டேய் என் முண்டாட்டி வச்சிருந்தா குத்தா வாசலாம்டா என் முண்டாட்டி டென்ஷன் நானே உலகன்னேப்பா டேய் பொண்டாட்டி வச்சிருந்தா குத்த சத்தியமா எது வச்சு குத்தா பக்கத்துல வச்சிரு சாட்சிக்கு வச்சு குத்தா புண்ணாக்குன பையா என்ன நான் தான் சொல்லியே சொல்றேன். நதியா டென்ஷன் ஆகுது உனக்கு உன் மனம் தானே சரி வேலை விட்டு திரும்ப போறிய இந்த வேலை விட்டு வேற வேலை தெரியும் நதியா இந்த வேலை விட்டு திரும்ப வேலை ஒரு வேலை தெரியாதியா ஏய் நிறைய வேலை தெரியும் கை வச்சு நிறைய வேலை வச்சுக்கிறேன் நீ ஒரு ஆள் தான் நான் தேவை மாட்டி கட்ட கொட்டையும் கட்டியமா வேலை கிடையாது. என் பங்காளிமார்களை வைத்துக் கொண்டு எங்க அண்ணன்மார்களை கூட கூட்டிக் கொண்டு பத்தெல்லாம் இவரையும் கூட்டுக்குவேன் கூட்டு இதே ஊர்ல ஏரிக்கல்ல ஒயின் சாப் வச்சு நாட்டுல இன்னைக்கு ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ ஒரு ஆஸ்பத்திரி இருக்குதோ இல்லையோ அந்த சாராயம் தாண்டா இருக்குது. ஊருக்கு ஒரு ஒயின் சாப்பிடணும் ஊருக்கு ஒரு ஒயின் சாப்பிடணும் நல்ல பொண்ணு வாடா நீ சூப்பர்ரா. ஏன்னா இப்ப சரக்கு வாங்கினா இது கொடுங்கலூர் போனோம் அவ்வளவு தூரம் போய் வந்தாக்கா வண்டி ஓட்டி வர சொல்ல குடிச்சதுன்னா போய் வேணா போயிருந்து கை கால் தேய்ச்சிக்குவோம். நம்ம ஊர்ல இருந்தா நம்ம சட்டு நம்ம வீட்டுல பத்துக்கலாம். உனக்கு இருக்குதுடா நீ எப்ப பாரு நந்தா நீ மட்டும் ஒரு நல்ல தொழில் கத்துனியே. ஆமா சரி எனக்கு மட்டும் என்னடா தலையெழுத்து நீ ஏஜமா கஷ்டப்படலாம் நைட்ல கண்ணு மூச்சி லோன் போட்டுலாம் யாரு லோன் பண்ணறது இது ரெண்டு பேரும் என்ன கூட வந்து உங்களுக்கு வேலை போட்டு தரேன். எனக்கு வேலை ஐயா சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தரேன். என்ன வேலை? எனக்கு ஒரு கடை வச்சிரேன். உங்களுக்கு கடை வச்சிரேன். என்ன கடை? சால்னா கடை. சால்னா கடை. ஆமா. உனக்கு என்ன வேலை எனக்கு வேலை? ஐயா விக்கிற வேலை. உனக்கு விக்கிற வேலை? ஆமா. எனக்கு உனக்கு நக்கற வேலை. ஏய் நாங்க கை வச்சு சொல்லுனா ஏடா கௌரவங்கற வாடா நாட்றே. அடி மாடவா. அடி மாட்டல. வாடா சத்தியமா. அடி மாட வாடா. பயந்து. ஏய் நந்தா போச்சா என்னது கருப்பா புழுவா கருப்பா
ஃபோன் பண்ணி எப்பா என்னடா உள்ள வச்சுக்கிறாங்க அவளை சொன்னா தூக்கி போறாங்க என்னடா ஆச்சு? அது பச்சை பாவி என்னது? வீட்ல என் பொண்டாட்டிக்கிறான் என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி கூட விட்டு விட்டு. என் மாமியாக்காரி தண்ணி பாப்பாரு என்னாச்சா? பொண்டாட்டி ஒரு பக்கம் விட்டுரு மாமியார் எது தடி பாத்துங்கடா வழி வேணா அந்த பஸ்ஸுக்கு வழி வேணா ஐயா எனக்கு திடீர்னு ஓடு வந்துச்சு என்னவா? என் மச்சான் மெட்ராஸ்ல சித்தர்ப்பு கட்டி செத்துட்டாங்க ஒரு வாரம் உனக்கு லீவு. போய் மச்சான காலங்களை வந்துட்டு வா. மச்சான் அடக்கம் பண்ணா நாங்க வந்து ஒண்ணு அடக்கம் பண்றோம் இது அடிக்க ஆளை கட்டியே நண்பன் ஜாக்கிரதை, ஒரு ஆண்டு வருவாங்க. இருவரை விலைக்கு வந்தாலும் குறை எங்க கிடையாது குறை என்பது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் என் மனதோடு இதை சந்தேகம். அண்ணா இது சந்தேகம் என்பது அடுத்த வரவே கூடாது. சந்தேகங்கள் வரவே வந்துவிட்டால் சந்தோஷம் நம்மை விட்டு சென்றுவிடும். என்ன சந்தேகமாக இருந்தாலும் அப்பொழுதே அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். தம்பி, அண்ணா இதுவரையும் 30 தேவரை பகைத்தது கிடையாது கிடையாது. பகை இல்லாமல் வாழ்கின்ற காலத்தினால் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ்வோம் உண்மைதான். ஆனால் நம் ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார் என்று எனக்கு சந்தேகம். முன்னே போகும்பொழுது வாயார வாழ்கின்றார் பார்ப்பார்கள். முன்னே போனால் என்னவென்று தூற்றுவார்கள். அவர் வாசிகள் தூற்றுவார்கள் ஆமாங்க நாட்டை திக்குறி வர வேண்டாம் ஆராய்ச்சியிலே இரு நீ. ஆராய்ச்சியிலே இரு. ஏய் நாராயணம் 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 ஏய், அப்படி சொல்றானா ஏதோ வினைகாலம் இருக்கிறது. ஆமையா. நல்லவனாக இருந்தால் உள்ளே விடு. உள்ள வரு. தேவனாக இருந்தால் சொந்தமாக